வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நடக்குமா? நடக்காதா? நீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய தொழில், அதாவது உங்களுடைய ஜாப், உங்களோட ப்ரொஃபஷன், உங்களுடைய சேஞ்ச் ஆஃப் ஜாப், உங்களோட மேரேஜ், உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப், உங்களோட ஸ்டடீஸ், உங்களோட ஹெல்த், உங்களோட ஃபேமிலி மேட்டர்ஸ், ப்ளஸ் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இல்ல ஒரு டிராவல் பண்ணணும், ஓவர்சீல ஒரு விசா வேணும், அண்ட் உங்களுடைய பிசினஸ் பிளான் எதுவா இருந்தாலுமே நீங்க நினைக்கிறது நடக்குமா? நடக்காதா? அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு தடை வருது. ஒரே அப்ஸ்டக்கிள்ஸா இருக்கு. நாங்க ரொம்ப வேதனைப்படுறோம். இதுக்கு என்ன ஒரு சிம்பிள் ரெமெடி? என்ன பண்ணா இத சால்வ் பண்ணலாம்? எப்படி இந்த பாசிட்டிவ் லக்க என்ஹான்ஸ் பண்ணலாம்? அந்த பத்தின ஒரு வீடியோ தான் குடுக்குறேன். இது ரொம்ப ஷார்ட் வீடியோ. 2லிருந்து 3 நிமிஷம் தான் இருக்கும். சிம்பிள் ரெமெடிஸ் குடுக்குறேன். ஃபுல் வீடியோ பாருங்க. அழகா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா இந்த மாற்றம் வரும்னு நான் நம்புறேன். ட்ரை பண்ணி பாருங்க. சிம்மம். சிம்ம ராசி. அதில 3 நட்சத்திரம் இருக்கு. மகம் நட்சத்திரம். நட்சத்திரங்கள ரொம்ப வலிமையான ஒரு நட்சத்திரம் மகம். மகம்ல தான் நிறைய பேர் இந்த பூஜைகள் செய்றது, நிவர்த்தி செய்றது எல்லாம் பண்ணுவாங்க. அடுத்த நட்சத்திரம் பூரம், அடுத்தது உத்திரம். இந்த நட்சத்திரங்கள பிறந்தவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? மகம். நாம இந்த மாரி ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்காக பிறக்கல. ஆனா நம்ம சூழ்நிலை, நம்ம விதி, நம்ம தலையெழுத்து இப்படி சில கஷ்டங்கள அனுபவிக்கிறோம். குறிப்பா இந்த வேலை இல்லாத கஷ்டங்கள், ஒரு சிலருக்கு பொருளாதாரம், ஒரு சிலருக்கு நோய்கள், குடும்ப வாழ்க்கையில ஒரு பஞ்சாயத்து, வருத்தம், குழப்பம், அவமானம். பெரிய விஷயம் அவமானம். அடுத்து பூரம். இந்த பூரம் நம்ம கோவத்தால இழந்தோமா? பொறுமையால இத இழந்தோமான்றே ஒரு குழப்பம் இருக்கும். கோவப்பட்டு நம்ம அவசரப்பட்டுட்டோமா? இல்ல ரொம்ப பொறுமையா இருந்து நம்ம கெட்டதுக்கும் பொறுத்து போய் நல்லதுக்கும் பொறுத்தது ஓகே. பட் கெட்ட விஷயம் நம்ம ஒருவேள ரொம்ப பொறுத்து போயிட்டோமா? அதனால நம்ம இப்ப இத அனுபவிக்கிறோமா? அப்படிங்கிற மனநிலை. உத்திரம். முயற்சி எடுக்கிறோம். இன்னும் வேகமா எடுக்கிறோம். இன்னும் பல முறை நம்ம அந்த எஃபர்ட்ட போடுறோம். ரிசல்ட் ஏன் வரல? நமக்கு இந்த அஷ்டம சனி தான் காரணமா? இல்ல வேற ஏதாவது காரணமா? அப்படின்ற ஒரு மனபயம். இந்த மாரி பயம், நோய், வருத்தம், குழப்பம், தடைகள், சங்கடங்கள் இந்த மாரி ஒரு சூழ்நிலை, நோய்கள் இதெல்லாம் வருத்தமான சூழ்நிலையில உங்களுக்கு இப்ப சிம்மத்தில அந்த மனநிலைய குடுக்கும். இத நீங்க நல்லா புரிஞ்சுட்டு நிறைய பேர் உணருவீங்க. இப்போ இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம்? இந்த சூழல் தெரியுது. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 2026 எப்படி இத நம்ம சரி பண்ணலாம்? முதல்ல நீங்க சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. எதெல்லாம் அன்ஃபேவரா இருக்கு? எதெல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்கு? 8ல சனி இருக்கு. சனி ஆக்சுவலா கெடுதல் செய்றாருன்னு சொல்றத விட, சோதனைய டெய்லி உங்களுக்கு உங்களுக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காரு. சோதனை காலைல நீங்க எழுந்த உடனே இந்த சோதனை இந்த நாள் உங்களுக்கு நடக்கும். அப்படின்னு உங்களுக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காரு. இது நல்லா க்ளோஸா அப்சர்வ் பண்ணுங்க. இந்த 8ஆம் இடத்த தான் நான் ரொம்ப குறிப்பா சொல்ல வரேன். அடுத்தது ஜென்மத்தில கேது 7ல ராகு. இவ்வளவுதான் பிரச்சனையே. எப்படி சரி பண்ணலாம்? முதல்ல செல்ஃப்லெஸ் லைஃப். இந்த கேது ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இருந்தா, நான் எனக்காக வாழ்றேன், நான் எனக்காக பண்ணிக்கிறேன், நான் எனக்காக ஒரு வேலை செய்றேன், நான் என் குடும்பத்தை மட்டுமே காப்பாத்துவேன், நான் எப்படியாவது இந்த பதவியை அடைவேன், நான் எப்படியாவது முன்னேறுவேன், எனக்கு இது தேவை அப்படின்னு மனசுக்குள்ள முதல்ல போராடுறத விட்டுடுங்க. கேது எப்பெல்லாம் கிட்ட வருதோ, அப்பெல்லாம் ஒரே ஒரு தாரக மந்திரம் தான் வேலை செய்யும். அது என்னன்னா, நான் எனக்காக வாழல, கடவுளே நீ குடுக்கறத நான் செய்றேன். இந்த நிலைமை தான் நான் ஏத்துக்கணுமா? ஏத்துக்கிறேன். அக்செப்ட் பண்ணுற மனநிலையை இந்த கேது எப்போ உங்களுக்கு வர வைக்குதோ அப்போ உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்குன டே ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இதான் முதல் பாயிண்ட். இது கேதுவை சாந்தப்படுத்திடும். இது என்ன சொல்லுவோம்னா, சரண்டர் டு த அல்மைட்டி. எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் நீ போய் சரணாகதி அடை. நீன்னு உன்னை நினச்சிக்காத, நான் என்று நீ நினச்சிக்காத. இதெல்லாம் நிகழ்வுகளில் ஒரு சைக்கிள், அவ்வளோதான். அதை நீ உணர்ந்துட்டா போதும். இதான் முதல் உங்களுக்கு ரெமெடி. 2வது நான் சொன்ன 8ல சனி இருக்குது. ஓகே, 8னா என்ன நான் சொல்லிட்டேன். டெய்லி உங்களுக்கு சோதனை இருக்குது. நீங்கள் முதல்ல காலையில் எழுந்துக்கும் போதே எந்த கஷ்டம் வரக்கூடாது, எந்த பிரச்சனை வரக்கூடாது, எந்த நோய் வரக்கூடாது, எந்த வருத்தம் வரக்கூடாதுன்ற மைண்ட் செட்டை விட்டுருங்க. ஏன்னா உங்கள் காலம் அப்படி இல்லை. ஸோ சிம்மம் எப்படி நீங்கள் காலையில் முதல்ல மென்டலி நைட்டு தூங்கும் போதும் சரி, காலையில் எழுந்துக்கும் போதும் சரி, மைண்டை செட் பண்ணுங்கள். என்ன நடந்தாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம், அதை எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணலாம், அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அது யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், எப்படி நம்ம ஒரு டிவைன் எனர்ஜியோட அதை அழகாக டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் முதல்ல நெகட்டிவ் நடக்கூடாது கட் பண்ணிவிட்டு எது நடந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண தயார், ரெடி. அதுக்கு நான் இன்னும் என்னை பலப்படுத்தி, ஏன்னா இது சனியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் உங்களை நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணலாம். லைக் இன்னும் ஒரு சோதனையை கொடுக்குறியா, பார்த்துக்கலாம், நான் அதையும் ஃபேஸ் பண்ணுறேன், நீயா நானான்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டிங்கன்னா, இந்த சாட்டர்னோட அப்டக்கல்ஸ் உங்களுக்கு அந்த தடைகள் படிக்கல்லாம் தெரியும். அடுத்தது ராகு 7th ஹவுஸில்.
இது வந்து பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறோம். ஃபேமிலி பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், லவ் ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், பிஸ்னஸ் கலீக்ஸோட ஒரு சப்போர்ட். இந்த இடத்துல ராகு குழப்பம், வருத்தம், பலவிதமான கலக்கம் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இதுதான் மெயினாக பிரச்சனை. ஓகே, இதை வந்து நம்ம கொஞ்சம் ரிசால்வ் பண்ணணும். ஒரு சின்சியரான ப்ரேயர்ஸ் பண்ண நான் ரெடி. உங்களுக்கு த பெஸ்ட்டு டெய்டி இந்த சமயத்தில் ஒரு ஒரு இருள் சூழ்ந்த குழப்பம் அதிகரிக்கக்கூடிய தீயவர்களுடைய நட்போ இல்லை தீயவர்களுடைய அணுகுமுறையோ உங்களை ரொம்ப நெருங்கி உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வேணும். இந்த தீமையை அழிக்கணும், தீமையை எரிக்கணும், ஒரு வெளிச்சம் வேணும். உங்களுக்கு பெஸ்ட் டெய்டி இந்த திருவண்ணாமலை சிவன். ஸோ அண்ணாமலையார் அண்ட் உண்ணாமலையார் அந்த அந்த டெய்டிஸ், அதாவது அண்ணாமலையார் சிவன், உண்ணாமலையார் தாயார், நீங்கள் வந்து வணங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு ஒளி வரும், லைட் ஒன்று கிடைக்கும். இந்த லைட் வந்து அந்த இருளை, இந்த குழப்பத்தை, இந்த வருத்தத்தை, இந்த நோயெல்லாம் அப்படியே தவிடுபடியாக்கிடும். அந்த இடத்துக்கு பக்கத்தில் இல்லாதவங்க, போக முடிய வாய்ப்பு இல்லாதவங்க, பல நாடுகளில் உள்ளவங்க வீட்டில் கூட சிம்பிளாக ஃபோட்டோ வச்சு நீங்கள் வர்ஷிப் பண்ணலாம். அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து முதல்ல குழப்பம், பயம் எல்லாம் போய்ட்டு செல்ஃப்லெஸ். நான் சொன்ன மாதிரி நான் என் டியூட்டியை செய்கிறேன், கிடைக்கிறது கிடைக்கட்டும், நடக்கிறது நடக்கட்டும், இதை அக்செப்ட் பண்ணுறேன். என்ன எனக்கு வேலை கிடைச்ச வேலையை நான் அக்செப்ட் பண்ணுறேன், கிடைச்ச சூழ்நிலை நான் அக்செப்ட் பண்ணுறேன், கிடைச்ச உறவை நான் அக்செப்ட் பண்ணுறேன். இதான் என் சிச்சுவேஷன், இதான் என் லைஃப், இப்படி தான் எனக்கு பிளான் பண்ணியிருக்கு, நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிசல்ட் உங்கள் பக்கம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது நான் வந்து ஒரு பொதுவாக நடக்கக்கூடிய நிகழ்வில் நடக்கக்கூடிய டிரான்சிட்டை அப்சர்வ் பண்ணி தான் நான் ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். இது 100% உங்களுடைய பர்சனல் சார்ட்டோட பொருந்துமான்னு கேட்டால் எனக்கு அதால் பதில் சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிப்ஸை தான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க, ரிசல்ட் வரும். இதையும் கடந்து உங்களோட பர்சனல் சார்ட்டில் என்ன தசா புக்தி நடக்குது, அந்த ராசியும் கடந்து என்ன லக்னத்தை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, உங்கள் பர்த் சார்ட்டில் எந்த பர்டிகுலர் பிளானட் வந்து எல்லா நெகட்டிவும், எல்லா தடையும், எல்லா குழப்பத்தையும் எது பண்ணிட்டு இருக்கு, ராகு பண்ணிட்டு இருக்கா, சனி பண்ணிட்டு இருக்கா, செவ்வாய் பண்ணிட்டு இருக்கா, இல்லை குருவே கூட நெகட்டிவாக இருக்கா, இல்லை சுக்கிரன் வந்து வீக்காக இருக்கா, எது பர்டிகுலராக உங்களுக்கு வந்து உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும், நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும், சில பேருக்கு மல்டிபிள் பிளான், சில பேர் சிங்கிள் பிளான், எது உங்களுக்கு தடை செய்யுதுன்னு கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்குள்ள ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரிசல்ட்ஸை வந்து பெட்டராக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ உங்கள் பர்த் சார்ட்டோட இந்த கரண்ட் டிரான்சிஷனை வந்து நீங்கள் வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி உங்கள் சார்ட்டை அப்சர்வ் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் வரும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஓகே, சர்வீஸ் இதை கடந்து உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கலாக கன்சல்டிங் சர்வீஸ் ஆன்லைனில் தேவைப்படுது. டேரெக்டாக நான் மீட் பண்ணுவோம். உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரி, நீங்கள் யூஎஸ்ல இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா இல்லை யூரோப் இல்லை யுஏஇ இல்லை ஜெர்மனி, எந்த கண்ட்ரியில் நீங்கள் இருந்தாலுமே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். எங்களுடைய டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த டிஸ்பிளே தெரிகிற நம்பர்ஸ் வந்து எங்களுடைய டீமோட நம்பர்ஸ். ஸோ www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி என்னோட நீங்கள் பேச முடியும். என்னோட பேர் சங்கர் நாராயண், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் சர்வீஸை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.